வணக்கம் மக்களே. இந்த தொகுதி மறுவரை அப்படின்னா வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து எம்பிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை ஏன் வந்து தமிழ்நாடு அதை சுற்றி இருக்கிற ஸ்டேட்டுங்கள்லாம் வந்து ஏன் எதிர்க்குதுன்னா, இது வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் மக்கள் தொகை ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எம்பிஸ் அதிகமும், எந்த ஸ்டேட்டில் வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எம்பிஸ் வந்து கம்மியாகவும் கொடுப்பாங்க. இதில் வந்து அதிகமாக வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படும். ஏன் பாதிக்கப்படும்னா, நம்ம வந்து மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். மற்ற ஸ்டேட்டுங்கள்லாம் வந்து மக்கள் தொகையை அவங்க இஷ்டத்துக்கு பெருக்கி வச்சிருக்காங்க. மோடி ஐயா என்ன சொல்றாருன்னா, நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலியமா வந்து உங்களுக்கு எம்பிஸ தரமாட்டோம். எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து அப்படி நிறைவேத்த முடியாது. எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலியமா மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் வந்து சட்டம் சொல்லுது. நம்மளுக்கு ஐயா வந்து மோடி ஐயா வந்து நம்மள வந்து விபூதி அடிக்க பார்க்குறாரு. இப்ப வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல வந்து இதுக்கு இந்த சட்டத்துக்கு எதிரா தான் வந்து நெறைய ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து ராகுல் காந்தி, அ ஐயா திருமாவளவன் ஐயா அவர்களும், அப்புறம் வந்து நம்ம ஸ்டாலின் இவங்கலாம் வந்து எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறதுனால வந்து இந்த சட்டம் சட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப நாங்க நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.